ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ். இன்னையிலிருந்து நம்ம தினமும் ஒரு திருக்குறள் படிக்க போறோம். ஈஸி டியூட்டோரியல்ஸின் தினம் ஒரு குறள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரம். அதிகாரம் 10, குறள் எண் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளோட விளக்கத்தை ரவி அங்கிள் நமக்கு சொல்லித் தர போறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. திருவள்ளுவர் நல்ல வார்த்தைகளை நாம் பேசணும், பேசி பழகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறள் நமக்கு சொல்லியிருக்கார். ஒரு விருந்துக்கு போகிறோம், நாம் எல்லாருமே போகிறோம். ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப சிறப்பாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காய் வகைகளாக இருக்குது. அதாவது மாங்காய், வாழைக்காய், கொய்யாக்காய், இப்படி நிறைய என்னென்ன காய்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமோ அத்தனை வகைகளும் இங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பல வகைகள், மாம்பழத்திலிருந்து பலாப்பழத்திலிருந்து நிறையா நம்ம என்னென்ன பழங்கள் கேள்விப்பட்டிருக்கோமோ அது எல்லாமே நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நாம் எதை எடுத்துக்குவோம்? காய்களையா பழங்களையா? பெரும்பாலும் பழங்களை தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா காய் கடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு சமயத்தில் நல்லா இல்லாமல் இருக்கும். ஆனால் பழங்கள் அப்படி வந்துட்டிங்கன்னா நல்லா இனிமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. இப்படி பல வகைகளில் காயை விட பழம் சிறப்பானது இல்லைங்களா? அதனால் பழத்தை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இதே போல் வார்த்தைகள்லையும் காய் மாதிரியே இருக்கின்ற வார்த்தைகளும் பழம் போல இனிக்கின்ற வார்த்தைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். நாம் அந்த இனிமையான வார்த்தைகளை பேசி பழகணும். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசும்போது வாங்க, போங்க, இருங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? வாடா, போடா, இருடா அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? இதே போல தான். அப்போ இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது எதற்காக தகாத சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அது எப்படி இருக்கும்னா, நல்ல அழகான சுவையான பழங்களை தவிர்த்துட்டு காய்களை நாடுவது போல அப்படிங்கிறார். அப்போ நம்ம சிறப்பாக சரியான முறையில் பேசுவோம். அப்படிங்கிறதான் இந்த குறள் நமக்கு தருகின்ற ஒரு விளக்கம். இதை நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பின்பற்றி சிறப்பாக வாழ்வோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்த குறளில் சந்திப்போம். வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த குறள் பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த குறள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வேறு ஏதாவது குறளுக்கு விளக்கம் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு இந்த குறள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.